மக்களே, ஒரு முக்கியமான பிக் பிரேக்கிங் நியூஸ். நான் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் நேற்று நான் வீடியோவில் சொன்ன தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தாளமுகத்தினுடைய சேட்டலைட் வீடியோ. நீங்கள் ஜூமர் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களால் பார்க்க முடியும். ஸோ நேற்று இங்கே இருந்த தாளமுகம் இன்றைக்கு அதோட பாதை இங்கேருந்து இப்படி வந்து மறுபடியும் கீழே போய் அதோட பாதை வந்து எப்படி போயிருக்கிறத பாருங்கள். இப்போ இன்றைக்கு காலையில் 5:30 மணிக்கு வந்த அப்டேட்டின் படி இந்த இடத்துல அந்த தாளமுகம் வந்து வலுவடைஞ்சு கொண்டு நிலை கொண்டிருக்கிறதா வளிமண்டல திணைக்களத்தால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது, ஒரு செய்தி வழியாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இதுதான் சேட்டலைட்டினுடைய வியூ. நீங்கள் மழையினுடைய காற்றினுடைய வேகத்தை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் விண்டன்னு சொல்லி மாற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றினுடைய வேகத்தை பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மழை பெய்யக்கூடிய பகுதிகளை பார்க்கணும்னு சொன்னால் மழை பெய்யக்கூடிய பகுதிகளை பார்த்துக்கொள்ளலாம். எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஜூமர்ன்ற இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் லைவாகவே சேட்டலைட்ன்ற வியூவை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் இருக்காது. இந்த தாளமுகம் எவ்வளோ தூரத்தில் நிலை கொண்டிருக்குது, எவ்வளோ வேகமாக நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்குது, எந்த பகுதிகளுக்குள்ளால கரையோரத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே எங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கான சரியான விளக்கம் இருக்காது. அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெட்டியோராலஜி, அதாவது இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மொழிகள்லையுமே மேலே சிங்களம், அதே மாதிரி ஆங்கிலம், அதுக்கு கீழே தமிழில் இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை வந்து முன்னறிவிப்புகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இதை நாங்கள் வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் 2026ஆம் ஆண்டு 9ஆம் தேதிக்கான வானிலை முன்னறிவிப்பு காலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. அதன்படி இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் விருத்தியடைந்த ஆழமான தாளமுகமானது தற்போது அதிகாலை 4 மணிக்கு மட்டக்களப்புக்கு தென்கிழக்காக ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதி மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை பொத்துவிலுக்கும் திருவோணமலைக்கும் இடையில் கிழக்கு கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எங்கெங்கே மழை பெஞ்சு கொண்டிருக்கின்ற தொடர்பான லைவான அப்டேட்ஸும் வந்து அங்கே இருந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெய்யுது, என்ன டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ மணி நேரத்துக்கு முதல்ல அப்டேட் பண்ணப்படுன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். அப்படி உங்களுக்கு இதை வாசிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 3 மொழிகளையும் ஆடியோலையும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்களம், அதே மாதிரி ஆங்கிலம். அதுவும் நீங்கள் தமிழில் கேட்கணும்னு சொன்னால் தமிழ்லையும் இருக்கும். 2026 ஜனவரி 9ஆம் தேதிக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பு. ஸோ இந்த வெப்சைட்லையும் நீங்கள் போய் இலங்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய வானிலை நிலைமை என்ன, இந்த தாளமுகம் எப்படி நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்படியும் இல்லை இதுலேயும் எனக்கு தெளிவில்லாமல் இருக்குது, இதை விட தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கும் ஒருத்தர் இருக்கிறார். உங்கள் எல்லாரிடையுமே ஃபேஸ்புக் இருக்குது தானே, ஃபேஸ்புக்கில் போயிட்டு நாகமுத்து பிரதீபராஜான்னு சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் இவர் யாருன்னு சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர். புவியியல் தொடர்பான ஆய்வுகளை வந்து இவர் ஃபேஸ்புக்கில் எப்போவுமே எழுதுகிற வழக்கம். இலங்கைக்குள்ள டித்வா புயல் ஏற்பட்ட நேரத்திலையும் அதோட முழுமையான விவரங்களையும் அந்த புயல் ஏற்படுறதுக்கு முதலே எச்சரிக்கையாக வெளியிட்டிருந்தார். ஸோ அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நேற்று நைட் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பிக் பிரேக்கிங் வியாழக்கிழமை நேற்று 8/1/2026 வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வங்காள விரிகுடாவின் இலங்கைக்கு தென்கிழக்கே பொத்துவிலிருந்து 236 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையில் காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வலுப்பட்டு வருகிறது. இந்தந்த பகுதிகளில் மழை பெய்யும், கிட்டத்தட்ட 2-3 பாதைகளில் இது நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி முழுமையாக விரிவாக எழுதியிருந்தார். இப்போ ஒரு 4 மணி நேரங்களுக்கு முதல் என்ன எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை காலை 9 மணி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை வங்காள விரிகுடாவில் மட்டக்களப்புக்கு கிழக்காக காணப்படும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அண்மிக்கும் வாய்ப்பு உள்ளது. இது யாழ்ப்பாணத்தினை அண்மிக்கும் போது வலுக்குறைந்து தாழ்வு நிலையாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது. ஆகவே மலையக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. மலையகத்தில் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையன்ற மாதிரியும், ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எதிர்வரும் 11/1/2026 வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதுன்னு சொல்லி தான் நேற்று நாள் எழுதியிருந்தார். இன்றைக்கு வந்து அவருடைய இந்த ரிசர்ச்சின் படி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னென்ன வழிகளில் நான் முதல் காட்டினு தானே சேட்டலைட் வீடியோ, அந்த வீடியோவில் இந்த இடத்துல இருந்த புயல் வந்து தாளமுகம் வந்து இப்போ இந்த பகுதிகளால் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி அவர் முழுமையான ரிசர்ச்சும் செய்து இந்த
தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார், எல்லாருமே இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் இப்போ எதுக்காக நான் உங்களுக்கு மினக்கெட்டு இந்த வீடியோவில் நான் காட்டினான்னு சொன்னால், நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவில் அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான், அவசர ஒரு எச்சரிக்கை மாதிரி, மக்களுக்கான அவசர எச்சரிக்கை மாதிரி அந்த வீடியோவில் வந்து நான் முழுமையான விடயங்களையும் சொல்லியிருந்தேன். அதை கேட்கும்போது ஒரு சிலருக்கு 95% ஆனாக்களுக்கு எல்லாமே ஓகே, ஒரு 5% ஆனாக்களுக்கு மட்டும் நீ பொய் சொல்கிற, நீ மக்களை வந்து பயமுறுத்துறன்னு சொல்லி சில பேர் எழுதுறதை என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை வந்து நான் கணக்கெடுக்கிறதும் இல்லை. எப்போவுமே எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லுவார்கள்ன்றது இல்லை தானே, எல்லாருமே நம்புவார்கள்ன்றதும் இல்லை. என்னோட ஃபாலோவர்ஸுக்கு என்னோட அந்த 95% ஆடியன்ஸுக்கு தெரியும் நான் உண்மையை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறேன்றது. இருந்தாலும் எதுக்காக நான் இப்போ காட்டியிருக்கேன்னு சொன்னால், அந்த கமெண்ட்ஸை பார்க்கக்கூடிய சில பேர் வந்து இது பொய்யாத்தான் இருக்குமோன்னு நம்பிக்கொண்டு வெளியில் போய் அவங்களோட உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. அதுக்காக தான் இந்த விஷயங்களை, இந்த என்னென்ன ரிசர்ச் நடந்திருக்குது, இதை இவ்வளோத்தையுமே தொகுத்து இதை நான் இப்போ காட்டின எல்லாமே ரெஃபரன்ஸ். நாங்கள் ஒரு வீடியோ செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை, எல்லா கிரியேட்டர்ஸ், இன்ஃபார்மேட்டிவ் கிரியேட்டர்ஸ், அது மாதிரி எல்லாருமே வந்து நான் வந்து புவியியல் துறை பேராசிரியரா இல்லாட்டி வளிமண்டலவியலினுடைய ஆய்வாளரா கிடையாது. நான் வந்து ஒரு கிரியேட்டர். நான் மக்களுக்கான தகவலை சரியான முறையில் சொல்லணும்னு சொன்னால் எங்கெங்கே அந்த ரெஃபரன்ஸை, அந்த நியூஸை வந்து நான் எடுக்கிறேன்றதை கரெக்டாக எடுத்தால் தான் அந்த உண்மையான தகவலை சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட நம்பத்தகுந்த சரியான இடங்களில் எடுத்து தான் அந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு தாளமுக்கம் உருவாகி அதனுடைய பாதை வந்து இப்போ மாறி இருக்குது. இயற்கையாக வந்து நாங்கள் யாருமே சரியான முறையில் எதிர்கூற முடியாது. நேற்று வரைக்கும் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதியால் வந்து நாட்டுக்குள்ளே வரும்னு சொல்லப்பட்ட புயல் வந்து இன்றைக்கு அதோட பாதை வந்து மாறி யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறதா நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் வந்து இன்றைக்கு எழுதியிருக்கிறார். ஸோ அடுத்த மணித்தியாலுமே அது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போவே வடக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதிகள் எல்லாமே குளிரான ஒரு காலநிலை இருந்து கொண்டிருக்குது. மேகமூட்டமான காலநிலையும் குளிரான காலநிலையும் இருந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த தாளமுகத்தினுடைய ஒரு தாக்கம் வந்து நாட்டுக்குள்ளே இருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இன்னுமே இலங்கையினுடைய கடற்பரப்பை விட்டு இந்த தாளமுகம் தாண்டி வெளியில் போகலை. மக்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக அவதானமாக இருங்கன்னு சொல்லி தான் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நேற்று அந்த வீடியோவை ஷேர் பண்ண மாதிரியே இந்த வீடியோவை முழு பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையான விஷயம் என்னன்றதை, எது உண்மை எது பொய்யன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் உண்மையாகவே பொய்யன்னு சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. நீங்கள் வேணுமெண்டா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த நெகட்டிவாக சொல்லக்கூடிய அந்த 5% ஆனாங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இதுக்குள்ளே 1400 கிராமில் மூளைன்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே, அதை கொஞ்சம் வேலை செய்ய வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை தேடி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையுமே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சொல்லுங்கள்.